இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தாராபி. இவருக்கு 65 வயதாகிறது. இவருக்கு 4 மகன்கள் 3 மகள்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. கணவர் இறந்துவிட்ட நிலையில் தாராபி தனது கடைசி மகள் அசரத் பியுடன் வாலிகண்டபுரம் ரேஷன் கடை பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று இரவு தாய் மகள் இருவரும் வழக்கம் போல் சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றுள்ளனர். நள்ளிரவில் வீட்டின் பின்புறம் உள்ள 2 கதவுகளையும் உடைத்து கொண்டு முகமூடி அணிந்த 4 டவுசர் கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தாராபி மற்றும் அசரத் பியை எழுப்பிய கொள்ளையர்கள், வீட்டில் நகைப்பணம் இருப்பது எங்களுக்கு தெரியும், அதை ஒழுங்காக கொடுத்து விடுங்கள், இல்லைன்னா உங்களை கொன்று விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். மகள் அசரத் பி பயந்து போய் விக்கித்து நின்றார். ஆனால் தாய் தாராபி துணிச்சலுடன் திருடன் திருடன் என கத்தினார். உடனே அவரை கொள்ளையர்கள் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். கத்தியால் அவரது கையில் வெட்டியுள்ளனர். இதனால் தாராபி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் பயந்து போன மகள் அசரத் பி பீரோ சாவியை எடுத்து கொள்ளையர்களிடம் கொடுத்துள்ளார். அவர்கள் பீரோவை திறந்து 25 பவுன் தங்க நகைகள், 12,000 பணத்தை எடுத்துக்கொண்டனர். யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் மீண்டும் வருவோம் என மிரட்டிவிட்டு செல்போனையும் பறித்து சென்றனர். கொள்ளையடித்த பிறகு வீட்டின் கதவை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்த தாராபி அக்கம் பக்கத்தினரிடம் ஓடிச் சென்று நடந்த விஷயத்தை சொல்லி கதறினார். தகவலறிந்து வந்த போலீசார் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் தாராபியை சேர்த்தனர். போலீஸ் சூப்பரண்ட் அனிதா தலைமையிலான போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று தடயங்களை சேகரித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நகைகள் பணத்துடன் தலைமறைவான டவுசர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.